ஒரு குட்டி சமையல் சொல்லி தரட்டா? குதிரவாளி நூடுல்ஸ். நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா சாப்பிடுவோம். குதிரவாளி நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஒரு பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் ஊத்தி அதுல நம்ம வச்சிருக்க வெள்ளை நூடுல்ஸை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நூடுல்ஸ் வேகட்டும், அதுக்குள்ள நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில எண்ணெயை காய வச்சு அதுல கடுகு தூக்கி போட்டுக்கலாம். அடுத்து அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வணக்குன்னு வணக்கி எடுக்கணும். நூடுல்ஸோட வந்த மசாலா பாக்கெட்ல பாதி போட்டுக்கலாம், மீதியை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா சொல்றேன். ட்ரை பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா வணக்குன்னு வணக்கிக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்ததும் இந்த அழகான 2 கோழி முட்டையை எடுத்து அதை உடைச்சு ஊத்திக்கலாம். போட்டு கொத்துன்னு கொத்துறப்ப நம்மள ஒரு செஃப்பாவே ஃபீல் பண்ண வைக்குது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி முட்டை தனித்தனியா வந்ததும் இப்பதாங்க இந்த ரெசிபியோட சீக்ரெட்டே நம்ம பண்ண போறோம். அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க. முன்னாடி பாதி மசாலா வச்சிருந்தோம் இல்லையா, அதை இப்ப போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலக்குன்னு கலக்கிட்டு ட்ரை பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் தூக்கி அதுல போட்டுருங்க. அப்புறம் என்னங்க, கலக்க வேண்டியதுதான். இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், கொஞ்சோண்டு கிரீன் சில்லி சாஸ், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், மலை சாரல் மாதிரி தூவிக்கலாங்க. தாபா ஸ்டைல்ல சுட சுட குதிரவாளி நூடுல்ஸ் ரெடி. அப்படியே வெங்காயத்தோட சர்வ் பண்ணி பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க.